அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 வசனங்களை படித்து சில காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். 1 யோபு 42 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 3:14 பாருங்களேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அப்ப இந்த அறிந்திருக்கிறேன், அறிவேன், இது ரொம்ப முக்கியம். அப்ப சில வெளிப்பாடுகளை நாம பெற்றிருக்க வேண்டும், சில அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அறிந்திருக்கிறேன், அது தெரிந்திருக்கிறேன், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஐ நோ அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப ஆண்டவரை குறித்து சில காரியங்கள் எனக்கு தெரியும்யா. என்ன தெரியுமா? தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்றதை நான் அறிந்திருக்கிறேன். அதே நேரத்துல தேவன் செய்வது எதுவோ அது என்னைக்கும் நிலைச்சு நிற்கும்ன்றதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த 2 அறிவு நமக்கு அவசியமா இருக்கு. இந்த 2 காரியங்களை குறித்த அறிவு நமக்கு அவசியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டால் அவருடைய கிரியைகள் நமக்கு தெரியும் பாருங்க. அவருடைய ஒர்க், அவருடைய கிரியை நமக்கு நல்லா புரியும் பாருங்க. தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டால் அவருடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்வார். அந்த வல்லமையை நாம் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அப்ப இன்னைக்கு 2 காரியங்களை குறித்த அறிவு நமக்கு அவசியம். 1 என்ன? அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், சில காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சில காரியங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுக்குது இல்லையா? எனவே நீங்க தாமதம் என்று நினைக்க வேண்டாம். அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 உங்க அற்புதங்களை தயார்படுத்துறாரு, அல்லது உங்களை தயார்படுத்துறார். அப்ப தேவன் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் உங்கள் அற்புதம் உங்களை தேடி வரும். ஆமென். அது தடைபடாது என்கிற அறிவு நமக்கு வேணும். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதே நேரத்திலே அவர் செய்வது எதுவோ அது என்னைக்கும் நிலைச்சு நிற்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த அறிவு நமக்கு வேணும். என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டா, அந்த சுகம் நான் இந்த பூமியின் கடைசியில இருக்கிற போற அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த சுகம் எனக்கு இருக்கும். அப்ப நான் ஆரோக்கியமா, நான் எவ்வளவு நாள் இருக்க போறேனோ அவ்வளவு நாள் ஆரோக்கியமா தான் இருப்பேன். ஏன்னா தேவன் செய்வது எதுவோ அது என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். ஆமென். தேவன் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அது என்னைக்கும் நிலைக்கும். என்னை இந்த போஸ்ட்ல வைக்கிறேன்னு சொன்னாருன்னா அது என்னைக்கும் நிலைக்கும். ஆமென். தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும், என்றைக்கும் நிலைக்கும் என்கிற அறிவு நமக்கு அவசியம். அப்ப தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற அறிவு நமக்கு அவசியம். அதே நேரத்திலே அவர் செய்கிறது என்னைக்கும் நிலைச்சு நிற்கின்ற அறிவு நமக்கு அவசியம். இந்த 2 வெளிப்பாடுகள், அவரை பற்றிய இந்த 2 வெளிப்பாடுகள் இருக்குமா? நான் சொல்லுகிறேன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு நாம் சொந்த ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எனவே அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். வல்லமையான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். நாம் அவருடைய மகிமையை கண்டு அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டே அவருக்கு சொந்த ஜனமாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இருப்போம். எனவே 2 வெளிப்பாடுகள். 1, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. 2, அவர் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.